கிரிப்டோல ப்ராஃபிட் இருந்தும் அதுல ஒரு காஃபி கூட வாங்க முடியல அப்படின்னா வேஸ்ட் தானே. டீ கடைக்கு போவோமா? நம்மகிட்ட ESDT இருக்கு, BTC இருக்கு, எத்திரம் இருக்கு. ஆனா ரியல் லைஃப்ல இன்னும் பேங்க் கார்டு தான் யூஸ் பண்றோம். இதுதான் கிரிப்டோல பிக்கஸ்ட் ப்ராப்ளம். சரி, இப்ப என்னடா பண்ண சொல்ற? இதை சால்வ் பண்ணதான் அந்த இருக்கு நம்ம இன்டர்லிங்க். சாரி, ஃப்ரீ மைனிங் இன்டர்லிங்க். நம்ம ஃப்ரீயா தான் மைன் பண்ணி டெவலப் பண்ணிட்டு இருக்கோம். நீ இன்னும் ஸ்டார்ட் பண்ணலையா? அப்படியே கீழே பாருங்க, இதை கிளிக் பண்ணி மைனிங் இன்னைக்கு ஸ்டார்ட் பண்ணிருங்க. நம்ம என்ன வேலையா செய்ய போறோம்? இந்த இன்டர்லிங்க் எப்படி சால்வ் பண்ணுது? அதாவது இன்டர்லிங்க் கார்டு. இது விசா பவர்டு இன்டர்லிங்க் கார்டு. வேலட்ல இருக்கிற BTC, எத்திரம், USDT எல்லாத்தையும் ரியல் டைம் பேமெண்ட்ல கார்டுக்கு ரீசார்ஜ் பண்ணலாம். அந்த கார்டை ஸ்வைப் பண்ணி விசா அக்செப்ட் பண்ற ஷாப்ல டைரக்டா பேமெண்ட் பண்ணலாம். நோ கன்ஃபியூஷன், நோ ஃபீஸ், நோ லேட். ஆல்ரெடி 170 கண்ட்ரிக்கு மேல யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அதாவது 50 மில்லியன் மெர்ச்சன்ட்ஸ் பாத்தீங்கன்னா இந்த கார்டை அக்செப்ட் பண்றாங்க. ஸோ யூசர் வந்து ஜஸ்ட் நார்மலா டெபிட் கார்டை யூஸ் பண்ற எக்ஸ்பீரியன்ஸ் மாதிரி தான். இப்போ நம்ம கிரிப்டோல ஒரு படி மேல போய் வெறும் ஹோல்டு மட்டும் பண்ணல, ரியல் டைம்ல யூஸ் பண்ணவே ஆரம்பிச்சிட்டோம். அது நம்ம இன்டர்லிங்க் மூலியமா. அதனாலதான் சொல்றேன், இன்டர்லிங்க்ல என் கூட சேர்ந்து ட்ராவல் பண்ற எல்லாரோட ஃபியூச்சரும் செட்டில்டு.